ஏம்மா பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? ஓய் நல்லா நடந்தது. இது என்னுடைய புது செக்ரட்டரி கண்ணன். வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். ராதா, நீ பிளேனை விட்டு இறங்கின உடனே மான்குட்டி மாதிரி துள்ளி ஓடி வருவேன்னு நினைச்சேன். ஆனா எப்படி போனேயோ அப்படியே திருப்பி வந்துட்டேன். நொண்டி கிளைக்கு கூண்டு தானே உலகம். எனக்கு கொடுத்து வச்சது இந்த வீல் சேர் தான். ராதா, நியமா கவலைப்படுறேன். நான் இருக்கும்போது நீயே கவலைப்படுறேன். உன்னை கண்ணுலகாம பாத்துக்கிறதா என் லட்சியம். அப்பா இப்படித்தான் அடிக்கடி ஆறுதல் சொல்லுவாங்க. அம்மா கூட. ராதா, 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 அம்மா ராதா. இந்த பாருங்க ராதா, இந்த குழந்தை இருக்கு, அது பிறந்த உடனே அடமாடுறது இல்லை. ஏன் தெரியுமா? பின்னால அது வாழ்க்கையில ஓய்ச்சல் ஒழிவில்லாம ஓடி ஆடி இருக்கணுங்கிறதான். நீங்க இந்த சக்கர நாக்கால் ஏன் உட்காந்துருக்கீங்க தெரியுமா? நீங்களும் கூடி சீக்கிரத்துல ஓடி ஆடி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோட இன்பமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்ப நீங்க ஒரு குழந்தை மாதிரி தான். அதான் என்னங்க இது பெரிய தப்புட்டோமே. என்னது? ஃபீடிங் பாட்டில் இருந்தாங்க. என்னப்பா சொல்ற? என்னங்க குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுத்து அன்புடன் சங்கர். டாக்டர், இந்த கிறுக்கு சங்கர் அமெரிக்காவுக்கு போனது டாக்டருக்கு படிக்கவா இல்ல கவிதை எழுதுவா? படிப்பு முடிஞ்சு திரும்பி வந்ததும் முதல்ல தனக்கே வைத்தியம் பார்த்துக்க போறாரு பாருங்களேன். ராதா, அவன் தவறி போய் டாக்டர் ஆயிட்டான். உண்மையிலேயே பெரிய கவிஞராக இருக்க வேண்டியவன். ராதா, உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய அன்பளிப்பு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன இருக்கும்? ஏதாவது பொம்மையா? பொம்மை கொடுக்குற வயசா இது? இல்ல இனிப்பா? அப்ப நீயே சொல்லு. ராதா ஆட்டோமொபைல்ஸ் 50க்கு 50 பங்குதாரர்னா உனக்கு பரிசு கொடுக்குறேன்னா அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. இதுக்குள்ள என்னுடைய இருதயத்தையே வச்சிருக்கிறேன். ஐயோ பாவம், இனிமே எல்லாரும் உன்னை இருதயம் இல்லாதவன்னு சொல்லிடுவாங்களே. என்னம்மா ராதா, மகராசியா நல்லா இருமா. என் கூட பிறந்த உங்க அம்மாவைத்தான் வாரி கொடுத்துட்டேன். உன்னை பார்த்தா அச்சு அவ மாதிரியே இருக்கு. அம்மா ராதா, டாக்டர், கண்ணன் ஏதாவது பேச்சு கொடுத்து பாருங்க. ராதாவுடைய கவனத்தை திசை திருப்பினா சரியா போயிடும். என்ன டாக்டர்? நார்மல் தான். அவங்க அதிர்ச்சி அவங்களுக்கு சிறந்த மருந்தாயிடுச்சு. இதயம் பாதிக்கப்படல, நரம்பு இயக்கம் சரிபட்டு போச்சு. இனி கவலையே இல்லை. அப்படியா? எஸ், ராதா குணமாயிட்டா. உங்க குறை நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்ப நான் வரட்டுமா டாக்டர்? தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அப்பா அழறீங்களா அப்பா? இல்லம்மா, ஆனந்த கண்ணீர்மா. இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். இன்னைக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கம்மா. முதல்ல கண்ணனுக்கு நன்றி சொல்லுமா. இல்ல சார், டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். டாக்டர், அதான் நீ முன்ன மாதிரி ஓடி ஆடி விளையாடலாம். ஆனா உடனே முடியாது, கூடவும் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் குணமாக்கும். நல்ல காலம் யாருமே இல்ல. வாழ்க்கையில நான் பண்ண 3 தப்பு. முதல்ல கல்யாணம், அதுக்கப்புறம் அவளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுத்தது. இப்போ அது என் கையாலே துவைக்கிறது. இன்னைக்கு இவங்க அம்மாவோட கிணத்தடியில பாத்துறோம். அன்னைக்கே இவளை பத்தி நான் புரிஞ்சிருக்கணும். இவளை போய் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இவளுக்கு வாங்கி கொடுத்த புடவைக்கும் நான் சோப்பட வேண்டியதா இருக்கு. அப்புறம் உனக்கும் போடணும். சதாபதி, சதாபதி வந்து என்னன்னா இல்ல, நம்ம வேட்டையை நம்ம துவைக்கிறதுல என்ன அதிகம்? தாயா, உன் மச்சான் கண்ணை பணம் அனுப்பிச்சிருக்கான்.
மொத்தம் கண்ண பணம் அனுப்பிச்சிருக்காரா? ஆமா. எவ்வளவு? போன மாசம் அனுப்பிச்ச மாதிரி தான் 500 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. என்ன தலைப்பு? கையை நட்டு. 3 மாசத்துக்கும் 500 ரூபாய் அனுப்பிச்சாரு. அடாடா 2 கை நடி வரல நட்டியா? நீயா அடா. அந்த 500 ரூபாய். அந்த நான் வரட்டுமா? யோ நான் வரட்டுமா? 150 ரூபாய்க்கு ஒரு காசு குறையாது. அசல் காஞ்சிபுரம் பட்டு. ரொம்ப நல்லா இருக்கு அக்கா. எனக்கு துணி வாங்கி கொடுங்கக்கா. ஏய் ஓடுங்க போங்க இங்க. ஏய் எல்லாரும் வாங்குறாங்க. எல்லாரும் துணி எடுத்துக்கங்க. உனக்கு உங்க அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு யாராருக்கு என்னென்ன துணி வேணுமோ எல்லாம் எடுத்துக்கங்க. ஏன் உடம்பு எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் பணம் உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுப்பீங்களா? இல்லடி உங்க அண்ணன் அனுப்புனாரு, லட்சுமியோட அப்பா அனுப்புனாரு, சாரதாவுடைய புருஷன் அனுப்புனாரு, என் மச்சான் கண்ணு அனுப்பியிருக்காரு. அம்மா புடவைக்காரர் வந்திருக்காரு. வாங்கம்மா கண்ணன் பணம் அனுப்பியிருக்காரு. மோகனா ஒழுங்கா சொல்றேன் பணத்தை கொடுத்துரு. ஏன் கொடுக்கணும்? எங்க அண்ணன் அனுப்புற பணத்தை எதுக்காக கொடுக்கணும்? உடவுக்கார இன்னைக்கு போயிட்டு அடுத்த வாரம். இது ரொம்ப அநியாயம் மோகனா. குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம கட்டுறதுக்கு துணி இல்லாம தவிக்கும் போது நெஞ்சில கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இப்படி பணத்தை அபகரிக்கிறது கடவுளுக்கே அடுக்காது. வாடியம்மா வா. நேத்து வந்தவளுக்கு இவ்வளவு வாயிருந்தா கூட பிறந்தவளுக்கு எவ்வளவு இருக்கும்? கூட பிறந்தவாங்கிறதுக்காக எல்லாரையும் கொடுமைப்படுத்துறியா? நானும் போது போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கும் உண்டு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு பேசுறீங்களா? என்னையா பாத்துக்கிட்டு இருக்கேன்? பாத்துக்கிட்டா இருக்கிறேன், படுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டி பேச மாட்டாங்க? இப்ப வந்துச்சே பணம் இத்த குடு, இதுக்கு முந்தி வந்துச்சே 500 ரூபாய் அதையும் குடு. அப்புறம் பேசுனாங்க நான் பாத்துக்கிறேன். அப்போ இதுக்கு முன்ன வேற பணம் அனுப்புனாரா? உள்ளக்கு பட்ட மாதிரி 500 ரூபாய் பூட்டி வச்சிருக்கிறான். ஆமா கூட்டி வச்சிருக்கேன். கொட்ட கம்பி போட்டு தரப்ப கைய ஒட்டிட்டு இந்த ஊரையே கூட்டிட்டு வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. மோகனா 10 வயசுல உன்னை பெத்தவ விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தானடி உனக்கு தாய். எறும்பு கடிக்காம வளர்த்தவளாச்சே. இந்த தாய்க்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஆமா பெரிய தாய் வந்தது எங்க அப்பனை முழுங்கினேன். இப்போ அவர் பாடுபட்டு கட்டி வச்சு வீட்டையும் முழுங்க பாக்குறேன். மோகனா பெரியவங்களை மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. யார் காலில் யார் விழுது? நீங்க பண்ணிருக்கிற அக்கிரமத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் காலில் விழுங்க. வரம்பு மீறி பேசுறமா? பேசுவேன். மிஞ்சி போனா அடிப்பேன். அடிக்கிற அளவுக்கு உனக்கு ஆத்திரம் இருந்தா என்ன அடி. ஆனா இந்த குழந்தைங்க வயசுல அடிக்காத. ஊர்ல இருக்க அனாதைகளா கொண்டாந்து ஒன்னா வச்சுக்குவீங்க. அதுக்கு எங்க அண்ணன் பாடுபட்டு பணம் அனுப்பிடுமா? யாருனால? எங்க அம்மா இல்லைன்னா நீ அனாதையா இருந்திருப்ப. தரங்கிட்டு பேசுறவங்க கிட்ட சரிசமமா நாம பேசக்கூடாது. யாரையும் உங்க தங்க தாலி கட்டிக்கிட்டு வேளாண்மைக்கு பேச வந்துட்டான். நீ பாட்டு நிக்கிறீங்க. சாரதா இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லை. வாங்க எல்லாரும் பட்டணத்துக்கு போவோம். கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கண்ணனோடயே இருப்போம்.